Hi friends, welcome to UPix TV. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பூண்டு குழம்பு வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்க போதுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இதை வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. முழு மல்லி அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பூண்டு வந்து 3லேருந்து 4 பல் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 3 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா அரை தக்காளி பழம் இதெல்லாம் சேர்த்து அடுப்பை குறைச்சி வச்சு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பருப்புலேருந்து எல்லாமே உங்களுக்கு அடி பிடிக்காமல் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் அரைக்கும் பொழுது. பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டான பக்குவத்தில் வதங்கிட்டுருக்கு. ஸோ இப்போ முழுவதும் வதக்கியாச்சுங்க. இதை வந்து ஆற வச்சு ஒரு திக் பேஸ்ட்டாவோ இல்லை கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா வெடித்து வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாகட்டும். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 பல் பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப பெரிய பூண்டாக இருக்கனால நான் இந்த அளவு சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக இருக்கும்பொழுது நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இதில் நான் உப்பு சேர்க்கலைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பச்சை வாசனை போயிட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5லேருந்து 6 வந்து இந்த மாதிரி நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதே போல் பூண்டு பார்த்தீங்கன்னா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் அரை தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் அளவில் நான் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணீரையும் இப்போ சேர்த்துக்கிறேன். ஸோ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பழமும். அதோடு சேர்த்து இப்போ நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம், புளி தண்ணீர். இது வந்து நான் ரொம்ப திக்காலாம் வைக்கலங்க. அதனால தண்ணீர் வந்து நான் சேர்த்து தான் வைக்க போகிறேன். ஒரு ½ கப் வந்து நான் தண்ணீர் மறுபடியும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே 2 மிளகாய் வந்து வதக்கி அரைச்சிருக்கோம். அதனால காரத்துக்கு இதுவே போதுமானது. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதே போல் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது அதையும் சேர்த்துக்கிறேன். என்னோடய கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் காட்ட முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த நேரத்தில் சாம்பார் தூள் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நம்ம சாம்பார் தூள் ஏன் சேர்க்கணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். சேர்த்து பாருங்கள். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் கழித்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக தயாராகிடுச்சு. உங்களுக்கே தெரியும், பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பல் கூட உடையவே இல்லை. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும். அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.